தமிழ் சினிமால தங்களோட நகைச்சுவை மூலமா மக்களை கவலை மருந்து வயிறு குலுங்க சிரிக்க வச்ச நகைச்சுவை நடிகர்கள்ல எக்கச்சக்க ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டவங்க தான் செந்தில் மற்றும் கவுண்டமணி. 80 முதல் 90 வரையிலான காலகட்டத்தில் நகைச்சுவை அப்படின்னாலே தமிழ் சினிமால ஒரு கலக்குனது செந்தில் அண்ட் கவுண்டமணியோட காமெடி தான். தமிழ் சினிமாவோட நகைச்சுவை உலகில் கவுண்டமணி செந்தில் 2 பேருமே சக்கரவர்த்திகளா வலம் வந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட காம்போல வெளியான எல்லா படங்களும் காமெடி காட்சிகளும் ஹிட்டா இருக்கும். தனித்தனியே படங்கள்ல நடிச்சாலும் கூட அந்த படத்தோட காமெடி காட்சிகள் மக்கள் மத்தியில பெரிதும் பேசப்படும். இன்னைக்கு எவ்வளவோ காமெடி நடிகர்கள் வந்திருந்தாலும் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்களா கவுண்டமணி செந்தில் இருக்காங்க. நடிகர் சத்யராஜ் தான் நடிக்கிற படங்கள்ல முதல்ல கவுண்டமணியோட கால் ஷீட் வாங்கிடுவாராம். சத்யராஜ் கவுண்டமணி நகைச்சுவை காட்சிகளும் மக்கள் மத்தியில ஹிட் ஆச்சு. நடிகர் சத்யராஜ் கவுண்டமணி 2 பேருமே சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மகுடம் திரைப்படம். ஒரு சில காமெடி காட்சிகள் காலங்கள் கடந்தும் இன்னைக்கும் பிரபலமா மக்கள் மத்தியில பேசப்பட்டுட்டு வரும். அப்படி மக்கள் மனசுல இன்னைக்கும் நினைவுல இருக்கிற தரமான காமெடி சீன் இந்த படத்துல இருக்கு. அதுல கவுண்டமணி கிட்ட ஒரு அழகான பெண்ணோட புகைப்படத்தை கொடுத்து இதுதான் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிடுவாரு செந்தில். புகைப்படத்தை பார்த்து ஓகே சொல்ற கவுண்டமணி காதல்ல மிதந்து கொண்டே திருமண மேடையில பொண்ணுக்காக காத்துட்டு இருப்பாரு. அப்போ மாப்பிள்ளை உங்க அழகுமணி வந்திருக்கு பாருங்க. போட்டோவை பார்த்துக்கிட்டே பக்கத்துல இருக்கிற செந்திலோட தங்கச்சியை பார்த்து ஐயோ அப்படின்னு அலற காட்சி இன்னைக்கும் ஃபேமஸ் தான். அந்த காமெடி காட்சியில செந்திலோட தங்கை அழகுமணியா நடிச்சவங்களை ஞாபகம் இருக்கா? மாமா அப்படின்ற ஒரே டயலாக்ல பிரபலமானவங்க அவங்க. 49 வயசாகிற அழகுமணியோட இயற்பெயரே அழகுமணி தானாம். ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்க அழகுமணி தற்பொழுது வேலைக்கு முழுக்கு போட்டுட்டு குடும்பத்தை கவனிச்சுட்டு வராங்களாம். அழகுமணியோட ரீசன்ட் புகைப்படம் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. அழகுமணி உண்மையாவே அழகுடா அப்படின்னு நெட்டிசன்கள் ரொம்பவே வியந்துட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.